ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கா நூடுல்ஸ். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கேபேஜ், ஒரு கேப்சிகம் நீட்டு வட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லிஸ் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் தட்டி வச்ச பூண்டு, நைஸாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணுங்க. நூடுல்ஸ் எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி சைனீஸ் டைப் நூடுல்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.